மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சங்கீதம் 122:1 சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அன்பானவர்களே, நமக்கு கர்த்தருடைய ஆலயம் மகிழ்ச்சியை தருகின்றதா? ஆலயத்தை நாம் நேசிக்கின்றோமா? ஆலயத்திற்கு நாம் ஒழுங்காக சென்று வருகிறோமா என்பதை சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் ஆலயத்திலே மகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னவுடன் சங்கீதக்காரனுக்கு ஏன் ஒரு மகிழ்ச்சி? சற்று யோசிக்கின்ற பொழுது, ஆலயத்திலே நாம் மனபாரத்தோடு போகின்றோம், பல வேண்டுதல்களோடு போகின்றோம், விண்ணப்பங்களோடு போகின்றோம், ஒரு எதிர்பார்ப்போடு போகின்றோம், கவலையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பரிசுத்தமான சன்னிதானத்திலே, ஆலயத்திலே, ஆண்டவரிடத்திலே, தேவாதி தேவனிடத்திலே நாம் சொல்லிவிடுகிறோம். எனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அன்னாலை போல நாம் ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது துக்கமுகமாக அல்ல, மகிழ்ச்சியாக வெளியே வருகின்றோம். எனவே சங்கீதக்காரன் சொல்வதைப் போல நாமும் சொல்லலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயம் அது மகிமை நிறைந்தது. கர்த்தருடைய மகிமையால் ஆலயம் நிரம்பி இருக்கின்றது. கர்த்தருடைய ஆலயம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்றார், அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆலயம் ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட பரிசுத்தமான இடம். அந்த இடத்திலே ஜீவனுள்ள தேவன் வசிக்கின்றார். எனவே நாம் எப்போது ஆலயத்திற்கு சென்றாலும் தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார் என்ற உணர்வோடு, பயபக்தியோடு செல்வதோடு, இந்த ஆண்டவர் வசிக்கின்ற ஆலயத்திலே நான் என்னுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன். ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு ஆலயத்திற்கு செல்ல நாம் பழகிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆலயத்தின் நன்மையால் நிரப்புவாராக. ஆலயத்துக்கு நாம் சென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.